வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடத்தின் தலைப்பு நுண்ணின பொருளியல் ஓர் அறிமுகம், அத்தியாயம் 1. நுண்ணின பொருளியலை பற்றி நாம் அறிவதற்கு முன் பொருளியல் என்றால் என்ன என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 9 மற்றும் 10ஆம் வகுப்பில் பொருளியலை பற்றி அறிந்திருப்பீர்கள். பொருளியலை பற்றி என்ன படித்தீர்கள்? தேவை, அளிப்பு, நாட்டு வருமானம். சரி, இதெல்லாம் பொருளியலோடு தொடர்புடையவை. இப்பொழுது பொருளியல் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஐகனாமிக்ஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து உருவானதுதான் பொருளியல். ஐகோஸ் என்றால் இல்லங்கள், நோமிக்ஸ் என்றால் நிர்வாகம், இல்லங்களின் நிர்வாகம் என்று பொருள்படும். பொருளியல் என்பது என்ன? இல்லங்களின் நிர்வாகம். பழங்காலத்தில் பொருளியலை அரசியல் பொருளாதாரம் என்று அழைத்தார்கள். 19ஆம் நூற்றாண்டில் ஆல்ஃபிரட் மார்ஷல் அரசியல் அறிவியல் என்ற பதத்திலிருந்து பொருளியல் என்று பொருளியலுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து பொருளியல் என்று மாற்றி அமைத்தார். இப்பொழுது பொருளியலின் வரையறைகளை பற்றி பார்ப்போம். பொருளியலுக்கு 4 வகையான வரையறைகளை கிளாசிக்கல் எகானமிஸ்ட் ஆன தொன்மை பொருளியல் அறிஞர்கள் விளக்கியுள்ளனர். முதலாவதாக தொன்மை காலத்தை உணர்த்தும் ஆடம் ஸ்மித்தின் செல்வ இலக்கணம். 2, புதிய தொன்மை காலத்தை உணர்த்தும் மார்ஷலின் நல இலக்கணம். 3, புதிய யுகத்தை உணர்த்தும் ராபின்சனின் பற்றாக்குறை இலக்கணம். 4, நவீன யுகத்தை உணர்த்தும் சாமுவேல்சனின் வளர்ச்சி இலக்கணம். முதலாவதாக ஆடம் ஸ்மித்தினுடைய செல்வ இலக்கணத்தை பற்றி பார்ப்போம். 1776ஆம் ஆண்டு நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஓர் ஆய்வு என்ற தனது நூலில் பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஓர் அறிவியல் என்று வரையறுத்துள்ளார். பொருளியல் என்றால் என்ன? பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஓர் அறிவியல். ஆடம் ஸ்மித் தனி மனிதர்கள் தங்கள் சுய லாபத்தை முன்னேற்ற விரும்புவதாக கருதுகிறார். அதனால் ஒவ்வொரு மனிதனும் செல்வத்தை தேடி தேடி அலைகின்றார்கள். உழைப்பின் மூலமாக தங்களது செல்வத்தை பெருக்குகிறார்கள். சமுதாயத்தில் உள்ள தனி மனிதர்கள் தங்கள் சுய லாபத்தை முன்னேற்ற விரும்புவதாக அவர் கருதுகிறார். அனைத்து மனிதர்களும் செல்வத்தை தேடி அலைகின்றார்கள். தங்கள் உழைப்பின் மூலமாக செல்வத்தை பெருக்குகிறார்கள். வேலை பகுப்பு முறையை ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் என்ற தனது நூலின் மூலமாக அறிமுகப்படுத்தினார். ஆடம் ஸ்மித்தின் செல்வ இலக்கணத்தின் திறனாய்வு. பொருளியல் என்பது செல்வத்தை திட்டமிடுதல் மற்றும் செல்வத்தை செலவிடுதல் சார்ந்த நடவடிக்கை ஆகும். ஆடம் ஸ்மித் பொருட்சார் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். மனித நலன் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஆல்ஃபிரட் மார்ஷலின் நல இலக்கணம். 1890ஆம் ஆண்டு பொருளாதார கோட்பாடுகள் என்ற நூலில் பொருளியலை பற்றி கூறியுள்ளார். பொருளியல் என்பது மனிதனின் அன்றாட நடவடிக்கையை படிப்பதும் தனி மனிதன் மற்றும் சமுதாயத்தின் செயல்பாட்டை ஆராய்வதும் ஆகும். பொருளியல் ஒரு புறம் செல்வத்தை பற்றியும் மற்றொரு புறம் மனிதனுடைய நலத்தை பற்றியும் ஆய்வு செய்கிறது. சிறப்பம்சங்கள். மனிதன் முதலில் நலத்தையே மேம்படுத்த முயல்கின்றான், செல்வத்தை அல்ல. பொருளியல் சாதாரண மனிதனின் நடத்தையை பற்றியதே. பொருளியல் ஒரு சமூக அறிவியல். திறனாய்வு. மார்ஷல் பொருள்சார் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். பொருள் சாராத நலனை பற்றி எந்த கருத்தும் கூறவில்லை. பொருள்சாரா பணிகளுக்கு வெகுமதியாக அளிக்கப்படும் பணத்தினை பற்றி மார்ஷல் தனது கூலி கோட்பாட்டில் ஏதும் கூறாமல் புறக்கணித்து விட்டார். மார்ஷலின் இலக்கணமானது நலம் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. ஆனால் நலம் என்பது தெளிவுற வரையறுக்கப்படவில்லை. இதுவே மார்ஷலினுடைய திறனாய்வு ஆகும். லயனல் ராபின்சனின் பற்றாக்குறை இலக்கணம். லயனல் ராபின்ஸ் 1932இல்
பொருளியல் அறிவியலின் தன்மையும் அதன் சிறப்பும் பற்றிய ஒரு கட்டுரை என்ற நூலை வெளியிட்டுள்ளார். பொருளியல் என்பது விருப்பங்களோடும் கிடைப்பெருமை உள்ள மாற்று வழிகளில் பயன்படக்கூடிய பற்றாக்குறையான சாதனங்களோடும் தொடர்புடைய மனித நடவடிக்கைகள் பற்றி படிக்கும் ஓர் அறிவியல் என்று வரையறுத்துள்ளார். ராபின்சன் இலக்கணத்தின் சிறப்பம்சங்கள். விருப்பங்கள் மனிதனின் தேவைகளை குறிக்கின்றன. தேவைகள் எண்ணற்றவை. ஒரு பொருளியல் பற்றாக்குறை என்பது தேவையை பொறுத்து அமைகிறது. ஒரு பொருளுக்கு எப்பொழுது பற்றாக்குறை ஏற்படும்? தேவை அதிகரிக்கும் பொழுது பற்றாக்குறை ஏற்படுகிறது. பொருளியல் என்பது தேவைகளை தெரிவு செய்யும் அறிவியலாகும். திறனாய்வு. மனிதர்களுக்கு நலன் தரும் பொருட்கள், நலன் தரா பொருட்கள் என தரம் பிரிக்கவில்லை லயனல் ராபின்ஸ். ராபின்ஸ் நுண்ணியல் பொருளியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். பேரியல் பொருளியலை பற்றி எதுவும் கூறவில்லை. ராபின்ஸ் பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் சார்ந்த கோட்பாடுகளை உள்ளடக்கவில்லை. அடுத்து வளர்ச்சி இலக்கணம். சாமுவேல்சனின் வளர்ச்சி இலக்கணம். 1948 பொருளாதாரம் ஒரு அறிமுக பகுப்பாய்வு என்ற நூலை வெளியிட்டார். பொருளியல் என்பது மனிதனும் சமுதாயமும் பணத்தை பயன்படுத்தியோ அல்லது பயன்படுத்தாமலோ மாற்று வழிகளில் பயன்படக்கூடிய பற்றாக்குறையான வளங்களை கொண்டு பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்து தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் மக்களுக்கிடையேயும் சமுதாய குழுக்களுக்கிடையேயும் நுகர்வுக்காக எவ்வாறு பகிர்ந்தளிப்பது என்பதை தெரிவு செய்யும் இயலாகும் என்று வரையறுத்துள்ளார். வளர்ச்சி இலக்கணத்தின் முக்கிய கருத்துக்கள். எல்லையற்ற இலக்குகளை தொடர்புடைய சாதனங்கள் பற்றாக்குறையானவை, மாற்று பயனுடையவை. சாமுவேல்சனின் இலக்கணம் பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கியதாக உள்ளது. சாமுவேல்சனின் இலக்கணம் பண்டமாற்று பொருளாதாரத்திற்கு பொருந்தக்கூடியதாக உள்ளது. அடுத்து பொருளியலின் எல்லைகள். பொருளியல் என்பது ஓர் சமூக அறிவியலாகும். பொருளியலை அரசியல் பொருளாதாரம் என்று அழைக்கின்றோம். பொருளியல் என்பது ஒரு பற்றாக்குறை பற்றிய அறிவியலாகும். பொருளியல் என்பது தெரிவு செய்யும் அறிவியலாகும். பொருளியல் என்பது விலை தீர்மானம் பற்றிய அறிவியலாகும். நவீன பொருளியலை பண பொருளாதாரம் என்று நாம் அழைக்கின்றோம். அடுத்து பொருளியலின் பாடப்பொருள். விருப்பங்கள், முயற்சிகள், உற்பத்தி, பகிர்வு, பரிமாற்றம், நுகர்வு. மனிதனின் விருப்பங்கள் எண்ணற்றவையாக இருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனும் தனது விருப்பத்தை நிறைவேற்றவே விரும்புகின்றான். அதனால் பல முயற்சிகளை எடுக்கின்றான். அந்த முயற்சியின் காரணமாக பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். உற்பத்தி செய்த பொருளை பகிர்வு மற்றும் பரிமாற்றத்தின் மூலமாக நுகரப்படுகின்றது. பொருளியலின் அனைத்து வகை நடவடிக்கைகளுக்கும் மூல காரணமாக இருப்பது நுகர்வு. அடுத்து பொருளியல் என்பது ஒரு கலை மற்றும் அறிவியல். கலையியலா அறிவியலா என்ற விவாதம் ஏற்படுகின்ற பொழுது கலையியல் என்றால் என்ன, அறிவியல் என்றால் என்ன என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கலையியல் என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்கு அறிவை பயன்படுத்துவது ஆகும். மார்ஷல், ஏசி பிகு மற்றும் பல பொருளியல் அறிஞர்கள் பொருளியலை ஒரு கலையியல் என்கின்றனர். பொருளியல் ஓர் அறிவியல். அறிவியல் என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஓர் அறிவு தொகுதியாகும். அறிவியல் விதிகள் சோதனைக்கு உட்பட்டவை, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. இயற்பியல், வேதியியல் போன்றே பொருளியலும் ஓர் அறிவியலாகும் என்று ராபின்ஸ், ஜோர்டான் மற்றும் ராபர்ட்சன் கருதுகிறார்கள். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? பொருளியலை ஒரு கலையியல் என்றும் சில பொருளாதார அறிஞர்கள் கூறுகிறார்கள், அறிவியல் என்றும் பொருளாதார அறிஞர்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது கலையியல், அறிவியல் இரண்டும் சேர்ந்ததுதான் பொருளியல் என்று
ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து பொருளியல் இயல்புரை அறிவியலா நெறியுரை அறிவியலா என்ற கேள்வி எழுகின்றது. இயல்புரை அறிவியல் என்றால் என்ன? நெறியுரை அறிவியல் என்றால் என்ன? இயல்புரை அறிவியல் என்பது உள்ளதை உள்ளவாறு கூறுவதாகும். பிரச்சனைகளை உண்மையின் அடிப்படையில் காரணங்கள் மூலம் ஆய்வு செய்கிறது. நெறியுரை அறிவியல் என்பது எதுவாக இருக்க வேண்டும் என்ற வினாவிற்கு விடையளிப்பதாக உள்ளது. முடிவுகள் உண்மை அடிப்படையில் அமைவதில்லை. சமூக, பண்பாடு, அரசியல், சமயம் சார்ந்த வெவ்வேறான கருத்துக்களின்படி அமைகிறது. பொருளியலின் அடிப்படை கருத்துக்களில் முதலாவதாக நாம் பார்ப்பது பண்டங்கள் மற்றும் பணிகளின் வகைகள். இலவசம் பண்டங்கள் மற்றும் பொருளாதார பண்டங்கள், நுகர்வோர் பண்டங்கள் மற்றும் மூலதன பண்டங்கள், அழியும் பண்டங்கள் மற்றும் நீடித்து இருக்கக்கூடிய பண்டங்கள். இலவச பண்டங்கள் என்றால் என்ன? பொருளாதார பண்டங்கள் என்றால் என்ன? இலவச பண்டங்கள் என்பது காற்று, சூரிய ஒளி. காற்றையும் சூரிய ஒளியையும் நாம் காசு கொடுத்து வாங்குகிறோமா? இல்லை. அது நமக்கு இலவசமாகவே கிடைக்கிறது. அதனால் காற்றும் சூரிய ஒளியும் இலவச பண்டங்களாகும். இலவச பண்டங்கள் மாற்று மதிப்பு கிடையாது. இலவச பண்டங்கள் சந்தையில் விலை பெறுவதும் இல்லை, பற்றாக்குறையும் ஏற்படுவது இல்லை. பொருளாதார பண்டங்கள் பற்றாக்குறையானவை, மாற்று மதிப்பு உடையவை, சந்தையில் விலை போகக்கூடியவை. அடுத்து நுகர்வோர் பண்டங்கள். மனித விருப்பங்களை நேரடியாக பூர்த்தி செய்கின்ற அனைத்து பொருட்களும் நுகர்வு பண்டங்களாக கருதப்படுகின்றன. உங்கள் வீட்டில் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜு இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, கிரைண்டர் இருக்குது. இந்த அனைத்து பொருட்களும் நுகர்வு பண்டங்களாகும். மூலதன பண்டம் என்பது நுகர்வு பண்டங்களை உருவாக்குவதற்கு பயன்படுவதாகும். உதாரணம் இயந்திரங்கள். இயந்திரங்களை பயன்படுத்தி நுகர்வு பண்டங்களை நாம் தயாரிக்கின்றோம். அடுத்து அழியும் பண்டங்கள். அழியும் பண்டங்கள் என்றால் என்ன? உங்களுக்கே தெரியும். காய்கள், பழங்கள், பூக்கள் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நாம் என்ன செய்ய முடியாது, வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஒரு வாரம் தான் அதை நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அப்படி அழுகுகின்ற பண்டங்களுக்கு ஆயுட்காலம் குறைவு. மிக குறுகிய கால பண்டங்களை அழியும் பண்டங்கள் என்று கூறுகின்றோம். நீடித்து இருக்கக்கூடிய பண்டங்களுக்கு ஆயுட்காலம் அதிகம், நீண்ட காலத்தை கொண்டது. உதாரணம் மேஜை, நாற்காலி இவற்றை கூறலாம். அடுத்து பணிகள். பண்டங்களை போன்றே பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நுகரப்படுகின்றன. பணிகளின் இயல்புகள்: புலனாகாதவை, பலதரப்பட்டவை, பணியாளரிடமிருந்து பிரிக்க முடியாது, அழியக்கூடியவை. கண்ணுக்கு புலனாகாதவை அப்படி என்றால் என்ன? நம் கண்ணுக்கு தெரியாமல் சில பணிகள் நடைபெறுகின்றது. இசையை விரலியின் மூலமாக சேமித்து விற்பனை செய்கிறார்கள். பலதரப்பட்டவை: பணியானது இடத்திற்கு தகுந்தாற்போல் மாறுபடுகின்றது. இசையானது எங்கு பயன்படுத்தப்படுகிறதோ அங்குதான் பயன்படுத்த முடியும். மருத்துவருடைய சேவையானது எங்கு தேவைப்படுகிறதோ அங்குதான் அதை நாம் பயன்படுத்த முடியும். மாணவர்களே, இந்த பாடப்பகுதியில் கேட்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள்: பண்டங்கள் என்றால் என்ன? பண்டங்களின் வகைகள் யாவை? 3 மதிப்பெண் வினாக்கள்: பண்டங்களின் இயல்புகள் யாவை? பணியின் இயல்புகள் யாவை? இந்த வினாக்களை நீங்கள் நன்றாக படித்து கொள்ள வேண்டும். அடுத்து பயன்பாடு. பயன்பாடு என்றால் என்ன? பயன்பாடு என்பது பயன்படுத்துதலை குறிக்கும். பயன்பாட்டின் பொருளை பார்ப்போம். மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் ஆற்றலே பயன்பாடு எனப்படும். இந்த படத்தில் உங்களுக்கு என்ன தெரிகிறது? மின்சார பல்பு தெரிகிறது, தொலைக்காட்சி பெட்டி தெரிகிறது, செல்போன் தெரிகிறது,
தண்ணீர் குழாய் தெரிகிறது. இதிலிருந்து நீ என்ன உணர்கின்றாய்? மின்சாரத்திலிருந்து வெளிச்சத்தையும், தண்ணீர் குழாயிலிருந்து தண்ணீரையும், தொலைக்காட்சியின் மூலமாக பல செய்திகளையும், செல்போனின் மூலமாக இந்த உலகத்தையும் நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொள்கிறீர்கள். பயன்பாட்டின் இயல்புகள். பயன்பாடு உளவியல் சார்ந்தது. உளவியல் சார்ந்தது என்றால் என்ன? நுகர்வோரினுடைய மனநிலையை சார்ந்தது. ஒரு சைவ உணவு உண்பவரிடம் அசைவ உணவை கொடுத்தால் அவருக்கு அதனால் பயன்பாடு கிடைக்குமா, கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்காது. ஏனென்றால் அவர் விரும்புவது சைவம், ஆனால் அவரிடம் நாம் கொடுப்பதோ அசைவம். அப்புறம் எப்படி அவரால் அதனால் பயனடைய முடியும்? பயன்பாடும் உபயோகமும் ஒன்றானவை அல்ல. உதாரணத்திற்கு, புகைப்பிடிக்கும் ஒருவர் சிகரெட்டை பயன்படுத்தலாம், ஆனால் அதனால் அவருக்கு எந்த உபயோகமும் உண்டா? அது உடல் நலத்திற்கு கேடைதான் விளைவிக்கும். பயன்பாடும் மகிழ்ச்சியும் ஒன்றானவை அல்ல. உதாரணமாக, நோய் உள்ள ஒருவர் மருந்து எடுத்துக்கொள்ளும் போது பயன்பாட்டை அடைவார், ஆனால் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார். பயன்பாடு தனித்தும் சார்ந்தும் இருக்கும். ஒரே விதமான பண்டத்திலிருந்து பெறும் பயன்பாடானது இடம் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடுகிறது. நீ ஐஸ்கிரீமை ரொம்ப விரும்பி சாப்பிடுற. அப்படி சாப்பிடும் பொழுது குளிர்காலத்தில் உனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா நீ அதிலிருந்து அதிக பயன்பாட்டை பெறுவியா? அதையே கோடை காலத்தில் உனக்கு கொடுத்தா, வெயில் காலத்தில் உன்கிட்ட கொடுக்கும் பொழுது நீ அதை விரும்பி 1க்கு 2, 3 என்று சாப்பிடுவாய். அப்பொழுது பயன்பாடு உனக்கு அதிகமாக கிடைக்கும். பயன்பாடானது மனித விருப்பத்தின் தீவிரத்தை சார்ந்தது. எந்த ஒரு மனிதன் ஒரு பண்டத்தை தொடர்ந்து நுகர்ந்து கொண்டே இருக்கின்றானோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடானது குறைந்து கொண்டே செல்லும். எனவே பயன்பாடானது மனித விருப்பத்தின் தீவிரத்தை சார்ந்தது. பயன்பாடு ஒரு உளவியல் கருத்தாகும். பயன்பாட்டை துல்லியமாக அளவிட முடியாது, எண்ணிக்கையிடவும் முடியாது. நாம் போய் கடையில் காய் வாங்கும் பொழுது 1 கிலோ கத்தரிக்காய் எவ்வளவு விலை அப்படி என்று கேட்கிறோம். ஆனால் பயன்பாட்டை நாம் அது மாதிரி கேட்க முடியாது. பயன்பாடு என்பது விலை என்ன அப்படி என்று நாம் கேட்க முடியாது. பயன்பாடு நீதிநெறி, ஒழுக்க நெறி முக்கியத்துவம் கொண்டதல்ல. ஒரு சமையல்காரரிடம் கத்தியை கொடுத்தால் அதை காய்கறிகளை நறுக்குவதற்கு பயன்படுத்துகிறார். அதையே ஒரு கொலைக்காரரிடம் கொடுத்தால் எதிரியை வீழ்த்துவதற்கு பயன்படுத்துகிறார். எனவே பயன்பாடானது நீதிநெறி, ஒழுக்க நெறி முக்கியத்துவம் கொண்டதல்ல. அடுத்து பயன்பாட்டின் வகைகள். வடிவ பயன்பாடு, கால பயன்பாடு, இடப்பயன்பாடு, சேவை பயன்பாடு, உடைமை பயன்பாடு, அறிவு பயன்பாடு. வடிவ பயன்பாடு என்றால் என்ன? ஒரு பொருளை அதனுடைய வடிவத்தை மாற்றுவதன் மூலமாக அது அதிக பயன்பாடை அடைகிறது. உதாரணமாக, பருத்தியாக இருக்கும் பொழுது அது நமக்கு அதிக பயன்பாட்டை தருவதில்லை. அதையே துணியாக நாம் நெய்யும் பொழுது அதிக பயன்பாட்டை கொடுக்கிறது. நெல்லாக இருக்கும் பொழுது அது நமக்கு அதிக பயன்பாட்டை தருவதில்லை. அதை அரிசியாக மாற்றும் பொழுது அதிக பயனுடையதாக உள்ளது. கால பயன்பாடு. உதாரணமாக, இரத்தத்தை தானமாக பெறும் பொழுது பயன்பாடு அடைவதில்லை. அதே இரத்தத்தை ஒருவரின் சிகிச்சைக்காக நாம் பயன்படுத்தும் பொழுது அவர் அதன் மூலம் அதிக பயன்பாட்டை அடைகிறார். இடப்பயன்பாடு. ஒரு மாணவன் புத்தக கடையில் வேலை செய்யும் பொழுது அதனுடைய பயன்பாட்டை அவன் அடைவதில்லை. அதையே அவன் கல்வி கற்கும் நிலையத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய பயன்பாட்டை அடைகின்றான். அடுத்து விலை. விலை என்றால் என்ன? பண்டத்தின் மதிப்பை பணத்தால் குறிப்பிட்டால் அது விலை எனப்படும். பண்டத்தின் விலையானது அளிப்பு, தேவை சக்தியால் தீர்மானிக்கப்படுகிறது. விலையானது எந்த பண்டத்தை எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றது. அங்காடி.
அங்காடி என்றால் என்ன? நம் பொருட்களை எங்கு சென்று வாங்குகிறோமோ அதுவே அங்காடியாகும். பொருளியலை பொறுத்தவரை அங்காடி என்பது ஒரு விலையில் பண்டங்களையும் பணிகளையும் பரிமாற்றம் செய்திட விற்பவரும் வாங்குபவரும் இணைவதை குறிக்கும். சமநிலை. இந்த படத்தின் மூலமாக நீ என்ன அறிந்து கொள்கின்றாய்? டிடி என்பது தேவை கோட்டையும் எஸ்எஸ் என்பது அளிப்பு கோட்டையும் விளக்குகிறது. டிடி என்ற தேவை கோடும் எஸ்எஸ் என்ற அளிப்பு கோடும் ஒன்றை ஒன்று வெட்டுகின்ற புள்ளிதான் சமநிலை. சமநிலை என்பது மாற்றமில்லா நிலையை அடைவது என்று பேராசிரியர் ஸ்டிக்லர் குறிப்பிடுகிறார். நுகர்வோர் எப்பொழுது சமநிலை அடைகின்றார்? உச்ச நிலையை பெறும்போது சமநிலையை அடைகின்றார். வருமானம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஈட்டப்பட்டதாகவோ ஈட்டப்படாததாகவோ பணமாகவோ பிறவகை சம்பாத்தியத்தின் மூலமாகவோ பெறுகின்ற வருமானம் வருமானம் எனப்படும். வருமானம் இரண்டு வகைப்படும்: பெயரளவு வருமானம், உண்மை வருமானம். பொருளியலின் ஆய்வு முறைகள். பொருளியலுக்கு இரண்டு ஆய்வு முறைகள் உள்ளன. ஒன்று பகுத்தாய்வு முறை, இரண்டு தொகுத்தாய்வு முறை. பகுத்தாய்வு முறை டிடக்டிவ் மெத்தட் முழு தொகுதியிலிருந்து தனி தொகுதியை பற்றி படிப்பதாகும். ஜெனரல் டு பர்டிகுலர். டேவிட் ரிகார்டோ, மால்தஸ், மார்ஷல், ஏசி பிகு தமது பொருளியல் ஆய்வில் இம்முறையை பெரிதும் பயன்படுத்தினார். பகுத்தாய்வு முறையின் படிகள். படி 1, எந்த பிரச்சனையை ஆராய்கிறோம் என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் ஆராய்ச்சியாளர் அறிந்திருக்க வேண்டும். படி 2, ஆய்வில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்ப கருத்துக்களை தெளிவாக ஆய்வாளர் வரையறுக்க வேண்டும். கோட்பாட்டின் எடுகோள்கள் சுருக்கமாக கூறப்பட வேண்டும். படி 3, அனுமானங்களின் வாயிலாக கருதுகோள்களை உருவாக்க வேண்டும். படி 4, கருதுகோள்கள் எந்த உலகில் நேரடி உற்றுநோக்கல் மூலமாகவும் புள்ளியியல் ஆய்வு முறைகள் மூலமாகவும் சரிபார்க்கப்பட வேண்டும். தொகுத்தாய்வு முறை. தனி கருத்திலிருந்து பொது கருத்தை பெறுவது தொகுத்தாய்வு முறையாகும். பர்டிகுலர் டு ஜெனரல் தொகுத்தாய்வு முறையை இண்டக்டிவ் மெத்தட் என்று அழைக்கின்றோம். தொகுத்தாய்வு முறையின் படிகள். படி 1, ஒரு குறிப்பிட்ட பொருளாதார நிகழ்வுகளை புள்ளி விவரங்களை சேகரித்து அவைகளை முறையாக ஒழுங்குபடுத்தி அவற்றிலிருந்து பொது முடிவுக்கு வருவதாகும். படி 2, விவரங்களை உற்று நோக்குவது மூலம் முடிவிற்கு வருவது எளிது. படி 3, விவரங்களை பொதுமைப்படுத்தி கருதுகோள் உருவாக்குதல். படி 4, கருதுகோள்களை சரிபார்த்தல். பொருளியல் விதிகளின் இயல்புகள். 1, போக்குறை கூற்றுகள். 2, துல்லியத்தன்மை வாய்ந்தவை அல்ல. 3, பொருளியல் விதிகள் நிபந்தனைக்கு உட்பட்டவை. 4, மற்றவை மாறாதிருத்தல் என்ற எடுகோளின் அடிப்படையில் அமைந்தவை. நுண்பொருளியலின் முக்கியத்துவம் ஒரு பொருளாதாரத்தின் செயல்பாட்டை அறிந்து கொள்ள உதவுகிறது. பொருளாதார கொள்கைக்கான கருவிகளை தருகிறது. பொருளாதார நலனின் நிலையை பற்றி ஆராய்கிறது. வளங்களை திறம்பட பயன்படுத்த உதவுகிறது. பன்னாட்டு வாணிபத்தில் பயன்படுகிறது. பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கு பயன்படுகிறது. வளங்களை உத்தம அளவில் பங்கிட பயன்படுகிறது. முன்கணிப்பிற்கு அடிப்படையாக உள்ளது. விலை நிர்ணயம் செய்ய உதவுகிறது. பொருளியலின் உட்பிரிவுகள். நுகர்வு, உற்பத்தி, பரிமாற்றம், பகிர்வு. நுகர்வு என்றால் என்ன? ஏற்கனவே நுகர்வு என்றால் என்ன என்பதை பற்றி கூறியிருக்கின்றேன். அதை திரும்பவும் நினைவு கூறுவோம். மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் சக்தி நுகர்வாகும். இந்த நுகர்வில் எதை பற்றி நாம் படிக்கப் போகிறோம் என்றால்
குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி, நுகர்வோரின் உபரி தேவை விதி போன்றவற்றை பற்றி படிக்கப் போகிறோம். அடுத்து உற்பத்தி. உற்பத்தி என்றால் என்ன? உள்ளீடுகளை வெளியீடுகளாக மாற்றம் செய்வதே உற்பத்தி எனப்படும். பரிமாற்றம். பரிமாற்றம் என்பது பல்வேறு அங்காடி அமைப்புகளின் மூலம் விலை தீர்மானிக்கப்படுவதோடு தொடர்புடைய வர்த்தகம் மற்றும் வணிகத்தை உள்ளடக்கியது. பகிர்வு. உற்பத்தி காரணிகளாகிய நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பிற்கு ஊதியமாக கொடுக்கப்படுகின்ற விலையே பகிர்வாகும். பொருளியலின் வகைகள். நுண்ணியல் பொருளாதாரம், பேரியல் பொருளாதாரம், பன்னாட்டு பொருளாதாரம், பொதுநிதி பொருளாதாரம், வளர்ச்சி பொருளாதாரம், சுகாதார பொருளாதாரம், சுற்றுச்சூழல் பொருளாதாரம். நுண்ணியல் பொருளாதாரம் என்றால் என்ன? நுண்ணியல் பொருளாதாரம் என்பது நுண்ணிய அப்படிங்கிற வார்த்தையானது சிறிய என்பதை குறிக்கும். தனிப்பட்ட ஒரு நிறுவனம், தனிப்பட்ட ஒரு மனிதன், தனிப்பட்ட இல்லங்களை பற்றி படிப்பது நுண்ணியல் பொருளாதாரமாகும். நுண்ணியல் பொருளாதாரமானது மதிப்பு கோட்பாடுகள், பொருளாதார நலக்கோட்பாடுகளை உள்ளடக்கியது ஆகும். பேரியல் பொருளாதாரம். பேரியல் பொருளாதாரம் என்பது நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை பற்றி படிப்பதாகும். நாட்டு வருமானம், வேலைவாய்ப்பு, வட்டி, மூலதனம், சேமிப்பு இவைகளை பற்றி படிப்பது பேரியல் பொருளாதாரம் ஆகும். அடுத்து அடிப்படை பொருளியல் பிரச்சனைகள். அடிப்படை பொருளியல் பிரச்சனைகள் என்னவென்றால், என்ன உற்பத்தி செய்வது, எவ்வளவு உற்பத்தி செய்வது, யாருக்காக உற்பத்தி செய்வது, வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், whom டு ப்ரொடியூஸ். உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு. ஏதேனும் இரு பொருளை எடுத்துக்கொண்டால் அவற்றில் எதை எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற வினாவிற்கு பதில் தரும் முறையை வடிவியல் சாதனம் மூலம் விளக்குவதே உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு எனப்படும். மாணவர்களே, இந்த பாடம் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் நன்றாக படித்து முக்கியமான வினாக்கள் கூறியதையெல்லாம் நன்றாக படித்து தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.